அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அழைப்பை புறக்கணிக்கக்கூடியவர்களை பற்றி தான் இன்றைய தராவிகளே அல்லாஹ் கூறிய வார்த்தைகளை ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள். வைதா நாதைத்து மில சலாத்தி, தொழுகையின் பக்கம் நீங்கள் அவர்களை அழைத்தால், அது ரெண்டு வகையான அழைப்பு. ஒன்று தொழுகையை பற்றி உங்களுக்கு நான் சொல்றது, இன்னொன்று அல்லாஹு அக்பர் என்ற அந்த பாங்கின் அழைப்பு. ரெண்டு அழைப்பையுமே இந்த வார்த்தை குறிப்பிடும். அப்படி அழைக்கப்பட்டால் இத்தஹதுஹா ஹுஸ்வம் வ லஇபா, கேலியும் கிண்டலும் வீணும் விளையாட்டுமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். தாலிக பி அன்னஹும் கௌமுல் லா யாகிலூன், நிச்சயமாக அவர்கள் அறிவற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், அறிவற்ற சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த தொழுகையினுடைய விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே ஒரு பெரிய பாடம். மரணம் வரைக்கும் தன்னுடைய உடம்பில் உள்ள அத்தனை சத்துக்களும் இழந்து போய் பலகீனப்பட்ட அந்த நிலையிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை மறந்தார்கள் இல்லை. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, மௌத்துடைய ஹாலத்து, இன்னும் ஒரு சில நேரங்கள் மணி நேரங்களில் இறந்து போவாங்க. ஆனா எந்திக்கும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யறாங்க, அந்த கைகளை இப்படி ஊனி எந்திக்கிறாங்க, கீழே விழுறாங்க. கைகளை ஊனி எந்திக்கிறாங்க, கீழே விழுகிறாங்க. அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, ரசூலுல்லாஹுடைய தாரக மந்திரமும் அவங்களுடைய லட்சியமும் அவங்களுடைய உயிர் மூச்சும் சலா சலா சலா, தொழுகை தொழுகை தொழுகை. மக்கள் தொழுது விட்டார்களான்னு தான் கேட்பாங்க ரசூலுல்லாஹ். அந்த படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய நிலையில ஒரு 6 நாட்கள் இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த 5-6 நாட்கள்ல அதிகமா ரசூலுல்லாஹ் கேட்டது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மக்கள் தொழுதுட்டாங்களா, அபூபக்கரை தொழ வைக்க சொல்லுங்க. இப்படி தொழுகை தொழுகைன்னு அதுலதான் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமூகம் தொழுகையை புறக்கணித்தது, வெற்றி கனியை அவர்கள் தவற விட்டார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு காலேஜ்ல படிக்கிற எத்தனையோ பசங்க கல்வியில முன்னுரிமை இல்லாம இருக்கிறாங்கன்னு சொன்ன, கல்வியில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொன்னா தொழுகைதான். தொழுகையினுடைய பலகீனம் தான் அவனை எந்திக்க விடாம தடுத்துடும். வாழ்க்கையில அவன் எவ்வளவு பெரிய கோடி கோடி எல்லாம் கொட்டினாலும் சரி, அல்லாஹ் அவனுக்குள்ள அந்த நிரப்பமான நிம்மதியை பீஸ்ஃபுல்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை கொடுக்கவே மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ் நம்ம சமூகத்தை பாதுகாப்பானாக, தொழுகையை பற்றி உள்ள அக்கறையை தருவானாக. துன்பமா தொழுகையின் பக்கம் வா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. உனக்குன்னு சொல்லி ஒரு உதவி வேணும்னு சொல்லி நீ கேட்கிறேன்னு சொன்னா உடனே நீ என்ன செய், பொறுமையோடு அல்லாஹ்வை நெருங்கு, அல்லாஹ்வை தொழு என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு காரியம் சக்சஸ் ஆக முடியாம இருக்குது, ஒரு காரியத்தை நாம செய்யணும்னு இருக்கிறோம், அதுல வெற்றி இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு. அந்த காரியத்தை தொடங்கும் முன்பு தினசரி தொழக்கூடிய இஸ்திகாரா. பெரும் பாவங்கள் மலை போன்று குவிந்து கிடக்கிறது, அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமே என்று மனதார மனமுருகி அல்லாஹ்விடத்தில் வேண்டி விரும்பி தொழக்கூடிய சலாத்து தௌபா. எத்தனை தொழுகைகள்! பிரயாணத்திற்கு போகும் முன்பு, இறைவனே இந்த பிரயாணத்தை எனக்கு பாதுகாப்பானதாக ஆக்கித்தா, எனக்கு எந்த ஆபத்து முசீபத்தும் இல்லாமல் நான் சென்று திரும்புவதற்கு நீ எனக்கு தௌஃபீக் செய் என்று சொல்லக்கூடிய சலாத்து பயண தொழுகை. சகோதரர்களே, எத்தனை தொழுகைகள்! அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நோய் நொடி நோக்காடுகளால் அவதிப்படக்கூடிய ஒரு சூழலில் என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த நோய் நொடி நீங்குவதற்காக சலாத்து ஷிஃபான்னு சொல்றாங்க. தனக்கு அல்லாஹ் நிவாரணத்தை தரணும்னு சொல்லி தொழக்கூடிய தொழுகை சலாத்து ஷிஃபா. நம்மள பேர் வச்சுக்கிற வேண்டியதான, அல்லாஹ்விடத்துல தொழுகையை கொண்டுதான் நெருங்க முடியும். ஒரு ஹாஜத்து நிறைவேறணும்னு சொல்லி என்ன செய்யறாரு, நீண்ட காலமா ஒரு ஹாஜத்து, இஸ்திகாராவும் தொழுகலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு தொழுகை இருக்குது, சலாத்துல் ஹாஜத். தொழுகை தான் சகோதரர்களை இந்த இஸ்லாத்தினுடைய சங்கநாதம், இந்த இஸ்லாத்தினுடைய பவுண்டேஷன், இந்த இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் எல்லாமே தொழுகை தான். தொழுகை இல்லாம ஒருத்தன் ஜெயிக்கிறான்னு சொன்னா அது ஜெயிப்பு அல்ல, அது வெற்றி அல்ல, தோல்வி. வெற்றியை போன்று தோற்றம் தரக்கூடிய தோல்வி, வெற்றியை போன்று தோற்றம் தரக்கூடிய தோல்வி. நீங்க கானல் நீரை பார்க்கலாம், மவுண்ட் ரோடு சாலைகள்ல கடுமையான வெயில் நேரத்துல நீங்க கார்ல பயணம் செய்தீங்கன்னு சொன்னாலோ, பஸ்ல பயணம் செய்தீங்கன்னு சொன்னாலோ, தூரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி இருப்பதை போல தெரியும், ஆனா தண்ணி கிடையாது. கிட்ட நெருங்க 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 அந்த தண்ணி என்ன செய்யணும் சொன்னா ஆறு போல காட்சி தெரியும். உள்ள அப்படியே பார்க்கும்போது என்னவோ சலசலண்டு ஒரு ஆறு ஓடுவதை போல தெரியும். வேகமாக அந்த காரை ஸ்பீடா அல்லது வாகனத்தை ஸ்பீடா அது கிட்ட போய் பார்த்தீங்கன்னு சொன்னா மறைந்து போகும். இதற்கு கானல் நீர் என்று பெயர். அதே போல தொழுகையற்றவனுக்கு தரப்படக்கூடிய ரிஸ்க் கானல் நீர்,
தொழுகையற்றவனுக்கு தரப்படக்கூடிய குடும்பம் காணல் நீர், தொழுகையற்றவனுக்கு தரப்படக்கூடிய பெரும் செல்வம் காணல் நீர். சகோதரர்களே, இது நான் சொல்லவில்லை, படைத்தவன் சொல்கிறான், அவன் ரசூல் சொல்கிறார்கள் சகோதரர்களே. ஆனால் தொழுகையற்றவன் தொழுகை உள்ளவன் கொஞ்சம் ஏழ்மை நிலையில இருக்கிறான், அவனுக்கு ஹைர் பரக்கத் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா கொடுத்துருவான். அவன் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய செல்வங்கள் அவனுக்கு வராவிட்டாலும் கண்ணுக்குனிய மனைவியை கொடுப்பான் சகோதரர்களே. செல்வத்தை விட மேல அவனுக்கு அமையக்கூடிய லைஃப், அந்த லைஃபை கொடுத்துருவான் அல்லாஹு தாலா. எத்தனையோ மக்கள், தொழுகையுள்ள மக்கள்லாம் சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா ஒரு பணக்காரனுக்கு சந்தோஷம் இல்லை, துடிக்கிறான், துவல்றான், எங்கேயாவது போய் முட்டி மோதுறான், கொஞ்சம் உச்சக்கட்டத்துல போய் தற்கொலையை பண்ணிடுறான் சகோதரர்களே. பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இல்லையே, பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இல்லையே. ஆனால் இவன் அப்படி அல்ல, கூளை கஞ்சியும் குடித்தாலும் படைத்தவனை ஐங்கால தொழுகையில ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை கொடுக்கிறான். எடுத்துக்காட்டுக்கு நாம சொல்றதாக இருந்தா, அன்பிற்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுகையில அவங்க காட்டிய அக்கறை. எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றதாக இருந்தா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தொழுகையில் அவங்க காட்டிய அக்கறை. கடைசி தருவாய் ஒரு அம்பு ஒண்ணு உள்ள ஏறி இருக்குது, கொடும் பாவிகள் இந்த முதுகந்தண்டுல உள்ள துளைச்சு அந்த அம்பு வந்து என்ன செய்யுது, பெரிய வேதனை ஹஜ்ரத் உமருக்கு கொடுத்துச்சு. அப்பதான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னை விட்டுருங்கப்பா, கடுமையான வழியாக இருக்கிறது, அது அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுடைய உயிரையே கொன்றுமே, அதை நாங்க புடுங்கிடுறோம், நீங்க கொஞ்சம் வழியை பொறுத்துக்கிறங்கன்னு சொல்லி அப்படி இப்படி அசைச்சாங்க. என்னால முடியாதுப்பா, எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லி அல்லாஹ் அல்லான்னு கத்துனாங்க. சொன்னாங்க, ஒன்னே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், நான் தொழுகிறேன், அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க, என்கிட்ட இருந்து முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையில இருந்தாங்க. தொழுகை இபாதத்துல அவங்க ஈடுபடக்கூடிய நேரத்தில் எசகு புசகாக மாட்டியிருந்த அவங்களுடைய அந்த அந்த அம்பு லேஸ் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துட்டாங்க சஹாபாக்கள். ஆனா ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அப்படியே தொழுகையில அவங்க பாட்டுக்கு ஓதிக்கிட்டும் அவங்களுடைய நிலைகள்ல ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சூழல்லையும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அவங்கள மாதிரி நம்ம ஆக தேவையில்லை. அந்த உமர் ரலியல்லாஹுடைய ஒரு கால் பகுதி நமக்கு வரட்டுமே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஒரு கால் பகுதி நமக்கு வரட்டுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிழல் இருக்குது பாருங்க, அந்த நிழலின் ஒரு துண்டாக நம்முடைய தொழுகை மாறட்டுமே சகோதரர்களே. நாமும் தொழுது நம்முடைய குடும்பத்தாரையும் தொழுகையின் பக்கம் ஸ்திரப்படுத்துவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.